நர்மதே சிந்து காவேரி என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த புனித தீர்த்தங்கள் எல்லாம் கோபுரத்திலே விழக்கூடிய காட்சியை காண்கிறோம். நாம் செய்த பாவங்களை தாயாரும் பெருமாளும் நம் இல்லத்திற்கே வந்துவிட்டார்கள் நினைக்கக்கூடிய வகையிலே அங்கே பார்க்கிறோம். 4 திக்கிலும் இருக்கக்கூடிய மகா கோபுரங்கள் எல்லாம் இந்த அற்புதம் செய்த மகா சப்ரோக்ஷனை வைபவத்தை கண்டு பொதிக 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 என்று அற்புதமாக ஆழ்வார்கள் கூறியதற்கு ஏற்ப அந்த அற்புதம் செறிந்த வாக்கிற்கிணங்க அந்த தீர்த்தங்கள் பொழிகின்றன. நண்பர்களே, அந்த காட்சியை மெய்யுருகி தரிசிக்கிறோம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபஞ்சே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று சொல்லி விசேஷமாக இந்த தலத்திலே கருடாழ்வாரை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கருடனும் அங்கு வந்து நம்மை எப்பொழுதும் அவருடைய அருள் நம்மை நோக்கி வரும் என்பதற்கு சான்றாகவே இந்த வைபவத்தை பெரியோர்களும் அருளாளர்களும் ஞானசீலர்களும் இருக்கிறார்கள். இந்த வைபவத்தை இத்துணை சிறப்பாக நடத்தி தந்த நம்முடைய தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்களுக்கும் நிர்வாக அறங்காவல் குழு தலைவர் திரு இளவரசர் அவர்களுக்கும் அனைத்து தரப்பு பக்தகோடி மையவர்களுக்கும் நாம் இந்த நேரத்திலே நன்றிக்கடன் பட்டிருக்கிறோம். இதோ அத்துணை விதமான கோபுரங்களும் இதோ 14 விதமான செல்வங்களை தருகின்ற நண்பர்களே, நம் மனதிற்கும் கோபால பக்தி மேம்பட வேண்டும். கோபால பாலம், கோபிகா நீளம், கோபத்தர கிரிதலம், கோபில கோபலய பூஜிதம், ஸ்ரீ செம்பகேச பதவங்கஜம் பஜே என்று சொல்லக்கூடிய வகையிலே எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மகான்களும் போற்றி தொழுத எம்பெருமான் இந்த எம்பெருமான் அந்த எம்பெருமான் மிக உன்னதமாக இதோ தீபாராதனை நடைபெறக்கூடிய காட்சிகளையும் நாம் 16 மகா கோபுரங்களிலே பார்க்கிறோம். வடக்கு திசை கோபுரம் அதி உன்னதமான வகையிலே ஆச்சாரிய சிரோன்மணிகளார் இங்கே சிறப்பு மிகுந்த இந்த வைபவத்தை நடத்தி நாம் எல்லோரும் நல்வாழ்வு பெறுவதற்கு இந்த வைபவத்தை நடத்தி இருக்கிறார்கள். அற்புதமாக வர்ணனை தொடர்கிறார் டாக்டர் சேதுராம் அவர்கள். ட்ரோன் மூலியமா ஊத்துறேன். காவல்துறை பக்த கோடிகளுக்கு